Hi students, welcome to our class. This is 8th standard maths, life mathematics. So last classல நம்ம example 4.2 வரைக்கும் பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸில் example 3.5லேருந்து கண்டினியூ பண்ணலாம், லிசன் பண்ணுங்கள். சேம் திங் லாஸ்ட் கிளாஸில் சொன்ன அதே ஃபார்மேட் தான் இல்லைங்களா. ஸோ பர்சன்டேஜ் அப்படின்னு வந்தாலே டிவைடட் பை 100 அப்படின்ற ஃபார்மேட்டை நீங்கள் மறக்கவே கூடாது, ஓகேங்களா. ஸோ அகிலா ஸ்கோர்ட் 80% ஆஃப் மார்க்ஸ் இன் அன் எக்ஸாமினேஷன். ஸோ அகிலா வந்து ஒரு எக்ஸாமில் 80% மார்க்கு ஸ்கோர் பண்ணுறாங்க, ஓகேங்களா. ஸோ 80% மார்க்கு ஸ்கோர் பண்ணுறாங்க. இஃப் ஹர் ஸ்கோர் வாஸ் 576 மார்க்ஸ். ஸோ அந்த 80% இருக்குது இல்லையா, ஸோ அந்த 80%-ஐ மார்க்ஸில் கொடுத்துருக்காங்க 576 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா. ஸோ தென் ஃபைண்ட் தி மேக்ஸிமம் மார்க் ஆஃப் தி எக்ஸாமினேஷன். அப்போது அந்த எக்ஸாமில் மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம், ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, அகிலாவுடைய மார்க் வந்து 576 மார்க்கு, அதுடைய பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா 80% கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துட்டு அந்த எக்ஸாமில் மேக்ஸிமம் மார்க் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ சேம் முன்னாடி போட்ட அதே ஃபார்மேட் தான் சொல்யூஷன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஃபைண்ட் தி மேக்ஸிமம் மார்க். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோமோ அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துப்போம் இல்லையா. லெட் தி மேக்ஸிமம் மார்க் பி எக்ஸ். ஸோ அந்த மார்க்ஸை நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம் இல்லைங்களா. நம்மளுக்கு என்ன தெரியும், நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு நவ் 80% அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ 80% ஆஃப் அன் எக்ஸாமினேஷன், அந்த எக்ஸாமில் மார்க் எவ்வளோன்னு இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இதை எப்படி ரைட் பண்ணலாம், 80% ஆஃப் எக்ஸுன்னு ரைட் பண்ணலாம் இல்லையா. இஸ் ஈக்குவல் டு இந்த எக்ஸுன்றது என்ன ஆகுதுன்னா மேக்ஸிமம் மார்க்கு. இந்த மேக்ஸிமம் மார்க்கில் அகிலா 80% ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோடைய மார்க்கு 576 மார்க்ஸ். டூ அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ். இதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப் போடலாம். 80% கொடுத்துருந்தாங்கன்னா டிவைடட் பை 100, ஆஃப் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு நான் லாஸ்ட்டு கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன், இன்டூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 576 மார்க்ஸ், ஓகேங்களா. ஸோ இப்போ 80/100 வந்து ஆப்போசிட் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ ஆப்போசிட் எடுத்துகிட்டு நம்மளுக்கு ரெசிப்ரோக்கல் ஆகும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ 576 இன்ட்டு 80/100 ஆப்போசிட்டில் வரும்போது 100 டிவைடட் பை 18 வரும் இல்லைங்களா. ஸோ இந்த 10க்கு 10 கேன்சல் பண்ணிடலாமா, ரிமைனிங் 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 4 2s are 8, 5 2s are 10 இல்லையா. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 576 இன்ட்டு 5 டிவைடட் பை 4. ஸோ இப்போ இது 4 டேபிளால் கேன்சல் பண்ணிக்கலாம். 1 4s are 4, கேன்சல் பண்ணால் 1 4s are 4, பேலன்ஸ் 1, இந்த பிளேஸில் 17 இருக்கும் இல்லையா. ஸோ 4 டேபிளில் நம்மளுக்கு 17 வராது. 4 4s are 16 அப்படின்றது தெரியும். ஸோ 4 4s are 16, 17ல் 16 சப்ராக்ட் பண்ணால் பேலன்ஸ் 1, அப்போ இந்த நம்பர் நம்மளுக்கு 16 இருக்கும். அகைன் 4 4s are 16. ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது, எக்ஸ் ஈக்குவல் டு 144 இன்ட்டு 5. ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள். எக்ஸ் ஈக்குவல் டு 4 5s are 20, 0, பேலன்ஸ் 2, 4 5s are 20, 20 plus 2 is 22க்கு 2, remaining 2, 1 5s are 5, 5 plus 2 is 7. ஸோ அந்த மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ, 720 மார்க்ஸ். therefore the maximum marks of the எக்ஸாமினேஷன். இங்கே என்ன, சப்போஸ் இந்த லாஸ்ட் லைன் உங்களுக்கு எழுத தெரியல அப்படின்னா இங்கே என்ன ஃபைண்டுன்னு கொடுத்துருக்காங்க, இந்த ஃபைண்டை மட்டும் எடுத்துகிட்டு போகிறோம், ஓகேங்களா. இந்த ஃபைண்டுன்றதை மட்டும் எடுத்துகிட்டு ரிமைனிங் தி மேக்ஸிமம் மார்க் ஆஃப் தி எக்ஸாமினேஷன் இஸ் ஈக்குவல் டு 720, ஓகேங்களா. ஆஃப் தி எக்ஸாமினேஷன் இஸ் ஈக்குவல் டு 720. தட்ஸ் ஆல். டு அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இல்லை மிஸ் எனக்கு இங்கே வந்து நீங்கள் 4 டேபிளால் கேன்சல் பண்ணிட்டீங்க, இந்த இடத்துல எனக்கு கேன்சல் பண்ண இதை மாதிரி பண்ண தெரியல அப்படின்னா ஒன்றுமே இல்லை, நான் டிவைட் ஃபார்ம் தான் போட்டிருக்கேன். 576 4ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன், அதுதான், ஓகேங்களா. பண்ணணுன்னா 1 4s are 4, பேலன்ஸ் 1, 17 வரும் இல்லையா. 4 4s are 16, பேலன்ஸ் 1, நெக்ஸ்ட் இந்த 6 கீழே எடுத்துகிட்டு 16 வருமா. 4 4s are 16, 0. ஸோ இந்த 144 தான் நான் கேன்சல் பண்ணி போட்டிருக்கேன், ஓகேங்களா. இது மாதிரி உங்களுக்கு கேன்சல் பண்ண தெரியல அப்படின்னா டிவைட் ஃபார்ம் போட்டு பார்க்கலாம், ஆன்சர் கரெக்டாக வரும்.
இந்த சம் அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 4.4. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 4.4 பாருங்கள். இஃப் தி ப்ரைஸ் ஆஃப் ஓரிட் தால் ஆஃப்டர் 20% இன்க்ரீஸ் இஸ் ₹96 per kg. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஓரிட் தாலோடைய ஒரிஜினல் ப்ரைஸ் கொடுக்காம 20% இன்க்ரீஸ் ஆகும்போது அதோடைய ஒரு கிலோ ஓரிட் தாலோடைய அமௌண்ட்டு ₹96 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. பர் கேஜி அப்படின்னா 1 kgன்னு அர்த்தம். ஓகேங்களா. பர் அப்படின்னா 1. அப்போது இஃப் தி ப்ரைஸ் ஆஃப் ஓரிட் தால் ஆஃப்டர் 20% இன்க்ரீஸ், 20% இன்க்ரீஸ் ஆகும்போது ஒரு கிலோ ஓரிட் தாலோடைய ரேட்டு ₹96. ஓகேங்களா. தென் ஃபைண்ட் தி ஒரிஜினல் ப்ரைஸ் ஆஃப் ஓரிட் தால் பர் கேஜி. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஓரிட் தாலோடைய ஒரிஜினல் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்றது தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ 20% இன்க்ரீஸ் ஆகும்போது அதோடைய அமௌண்ட்டு ₹96. அப்போது ஒரிஜினல் ப்ரைஸ் நம்ம கண்டுபிடிக்கும் போது கண்டிப்பாக ஆன்சர் என்னவாக இருக்கும்னா 96ஓட கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இந்த 20% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடிங்கும் போது இது டிக்ரீஸ் ஆகும்போது நம்மளுக்கு அமௌண்ட்டும் ஆட்டோமேட்டிக்காக என்னவாகிடும்னா டிக்ரீஸ் ஆகிடும் இல்லைங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஒரிஜினல் ப்ரைஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதை நம்ம என்னென்னு எடுத்துப்போம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா. லெட் தி ஒரிஜினல் ப்ரைஸ் ஆஃப் ஓரிட் தால் is equal to x. ஓகேங்களா. ஸோ ஒரிஜினல் ப்ரைஸ் ஆஃப் தி ஓரிட் தால் இஸ் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ 20% இன்க்ரீஸ் ஆகும்போது ₹96 சொல்லியிருக்காங்க இல்லையா. அந்த 20% இன்க்ரீஸ் ஆகும்போது ஃபஸ்ட்டு எவ்வளோ அப்படின்றத பார்த்துடலாம். ஓகேங்களா. ஆஃப்டர் 20% இன்க்ரீஸ். ஸோ ஆஃப்டர் 20% இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஒரிஜினல் ப்ரைஸை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் இல்லையா. ஸோ எக்ஸு ப்ளஸ் 20% என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. 20% எதில் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இந்த ஒரிஜினல் ப்ரைஸை விட 20% இன்க்ரீஸ் ஆகுது. இந்த ஸ்டெப் புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஒரிஜினல் ப்ரைஸை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன், 20% இன்க்ரீஸ் அப்படின்றதுனால இங்கே ப்ளஸ் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ப்ளஸ் கொடுத்துட்டு 20% இன்க்ரீஸ் எதில் இன்க்ரீஸ், இந்த எக்ஸில் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அந்த எக்ஸ் போட்டிருக்கேன். ஓகேங்களா. இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டோம் அப்படின்னா எக்ஸு ப்ளஸ் 20%, ஹவு டு ரைட் தட், 20 டிவைடட் பை 100 இன்ட்டு இந்த எக்ஸ் எங்கேயே போட்டுக்கிட்டேன். இங்கே டினாமினேட்டர் எதுவுமே இல்லை. ஸோ 1 இருக்கா. ஸோ டேக் கிராஸ் ப்ராடக்ட், 100 இன்ட்டு எக்ஸ் இஸ் 100x ப்ளஸ் 20x இன்ட்டு 1 இஸ் 20x டிவைடட் பை 100. இப்போ ஆட் இது கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுவோம். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி போட்டுட்டு டினாமினேட்டரில் என்ன இருக்கோ 1 இன்ட்டு 100 இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி டினாமினேட்டரில் போட்டுரும். ஓகேங்களா. அப்போது 100 + 20 இஸ் 120x டிவைடட் பை 100. ஸோ இது எதோடைய அமௌண்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா 20% இன்க்ரீஸ் ஆகும்போது. ஓகேங்களா. அப்போ இங்கே நம்மளுக்கு என்ன 20% இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்னா 120x டிவைடட் பை 100ன்னு வருது. அதுவே நம்மளோட இன்க்ரீஸ் ஆகும்போது அதோடைய அமௌண்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா ₹96 சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா, கிவன் தட் என்ன கிவனில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 20% இன்க்ரீஸ் ஆகும்போது அதோடைய அமௌண்ட் ₹96 கொடுத்துருந்தாங்க இல்லையா. அந்த 20% இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 120x divided by 100 equal to ₹96. Do understand students? 20% இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம டிவைட் ஃபார்மில் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ எடுத்துகிட்டு வந்துட்டு ஈக்குவல் டு ₹96. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஒரிஜினல் ப்ரைஸ் கிடச்சிரும் இல்லையா. ஸோ இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா இதில் எக்ஸோட வேல்யூ தான் வேணும். 120/100 ஆப்போசிட்டில் எடுத்துகிட்டு வந்தால் 100/120 அப்படின்றது தெரியும் இல்லையா. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 96 இன்ட்டு 100 டிவைடட் பை 120. ஸோ 120/100 ஆப்போசிட்டில் வரும்போது 100/120 இல்லையா. ஸோ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடலாமா, 2 டேபிளால் கேன்சல் பண்ணலாம். 6 2s are 12, 5 2s are 10. ஸோ அப்போ இது ரெண்டையும் நம்ம 6 டேபிள் கேன்சல் பண்ணால் 1 6 are 6, 1 6 are 6, பேலன்ஸ் 4. how many 6 are 46, 1 6 are 6, பேலன்ஸ் 3, 6 6 are 36. ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது, எக்ஸ் ஈக்குவல் டு 16 இன்ட்டு 5. ஸோ 16 இன்ட்டு 5 மல்டிபிள் பண்ணலாமா. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 6 5s are 30, பேலன்ஸ் 3, 1 5s are 5, 5 + 3 is 8.
ஸோ இப்போது ஓரிட் தாலோடைய ஒரிஜினல் ப்ரைஸ் பர் கேஜி எவ்வளோ அப்படின்றது தெரிஞ்சிச்சு, எவ்வளோ 80 rupees. ஸோ therefore ஒரிஜினல் ப்ரைஸ் ஆஃப் ஓரிட் தால் பர் கேஜி நம்ம என்னென்னு எடுத்துக்கிட்டோம், எக்ஸ் ஈக்குவல் டு, ஸோ அமௌண்ட்டை நம்ம எப்போதுமே இண்டிகேட் பண்ணும்போது ருப்பீஸ் சிம்பிளில் தான் இண்டிகேட் பண்ணணும் இல்லையா. ஸோ ₹80. தட்ஸ் ஆல். டு அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ ஒன்றுமே இல்லை, 20% இன்க்ரீஸ் ஆகும்போது ஓரிட் தாலோடைய அமௌண்ட்டு 96 rupees சொல்லியிருக்காங்க 1 kg. அப்போது அதோடைய ஒரிஜினல் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றதான் கொஷின். 20% இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கும்போது நம்ம அதை ஃபஸ்ட்டு நம்ம அதை கண்டுபிடிப்போம் இல்லையா. ஸோ கண்டுபிடிச்சிட்டு ஒரிஜினல் ப்ரைஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 4.5 பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 4.5 பாருங்கள். தி இன்கம் ஆஃப் எ பர்சன் இஸ் இன்க்ரீஸ்டு பை 10% and then decreased by 10%. Find the change in his amount. ஸோ ஒரு பர்சனோடைய இன்கம் வந்து ஃபஸ்ட்டு 10% இன்க்ரீஸ் ஆகுது, அடுத்தது 10% டிக்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா. ஸோ அது மாதிரி டிக்ரீஸ் ஆகும்போது ஃபைண்ட் தி சேஞ்ச் இன் ஹிஸ் இன்கம், அவங்களோட இன்கமில் எவ்வளோ சேஞ்சஸ் ஏற்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியல் இன்கம் அவங்களுக்கு எவ்வளோ அப்படின்றத நம்மளுக்கு கொடுக்கல இல்லையா. அப்போது இனிஷியல் இன்கம் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் இல்லையா. லெட் ஹிஸ் initial income be x. ஸோ அவங்களோட இனிஷியல் இன்கம் நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. ஸோ இங்கே அமௌண்ட்டை நம்ம இண்டிகேட் பண்ணுறதுனால ₹x. ஓகேங்களா. ஸோ அங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பர்சனோட இன்கம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம ருப்பீஸ் சிம்பிளில் இண்டிகேட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இன்கம் வந்து ஃபஸ்ட்டு 10% இன்க்ரீஸ் ஆகும்போது எப்படி இருந்துச்சு, எவ்வளோ இருந்துச்சுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ இன்கம் ஆஃப்டர் 10% இன்க்ரீஸ், ஆஃப்டர் 10% இன்க்ரீஸஸ். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இன்கம் இன்க்ரீஸ் அப்படின்னு கொடுத்தோன்னா நம்ம ப்ளஸ்ஸு. ஃபஸ்ட்டு இனிஷியல் இன்கம் என்னான்னு எடுத்துக்கிட்டோம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். இங்கே இன்க்ரீஸ் அப்படின்ற வேர்டு கொடுத்ததுனால ப்ளஸ் ஆப்ரேஷன். எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா 10% இன்க்ரீஸ் ஆகுது. எதோட, இந்த இனிஷியல் இன்கமோட 10% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த எக்ஸ் எப்படி வந்தது புரியுதா. ஸோ இனிஷியல் இன்கம் நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் 10% அந்த இன்கம்லேருந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 10% இன்ட்டு எக்ஸு. ஸோ இதை எப்படி ரைட் பண்ணலாம், எக்ஸு ப்ளஸ் 10% எப்படி ரைட் பண்ணலாம், 10/100 ரைட் பண்ணலாம் இல்லையா. இந்த எக்ஸை நான் அப்படியே வச்சுக்கிறேன். இங்கே டிவைடில் எதுவுமே இல்லை. ஸோ 1 டேக் கிராஸ் மல்டிப்ளிகேஷன். 100 into x is 100x plus 10x into 1 is 10x divided by 100. ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா 110x divided by 100 இல்லையா. ஸோ இதில் 10க்கு 10 கேன்சல் பண்ணிடலாம் இல்லையா. ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது, 11x divided by 10. ஸோ இது எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா 10% இன்க்ரீஸ் ஆகும்போது. ஸோ சேம் இதே மாதிரி இன்கம் ஆஃப்டர் 10% டிக்ரீஸ். ஸோ அதான் கொடுத்துருக்காங்க இல்லையா, 10% இன்க்ரீஸ் ஆகும்போது அண்ட் தென் டிக்ரீஸ்டு பை 10% கொடுத்துருக்காங்க. இன்கம் ஆஃப்டர் 10% டிக்ரீஸ் இஸ். ஸோ சேம் அதே தான். இங்கே இன்க்ரீஸுங்கும் போது நம்ம ப்ளஸ் கொடுத்தோம் இல்லையா, அப்போ இங்கே டிக்ரீஸுங்கும் போது நம்ம மைனஸ் கொடுக்க போகிறோம் இல்லையா. ஸோ ஒரிஜினல் அமௌண்ட்டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம், டிக்ரீஸ் ஆகுது. எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா 10% ஒரிஜினல் அமௌண்ட்லேருந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ மேலே போட்ட அதே ஃபார்மேட் தான் இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸு மைனஸ் 10% எப்படி ரைட் பண்ணலாம், 10/100 அப்படின்னு ரைட் பண்ணலாம் இல்லையா, இன்ட்டு எக்ஸு. ஸோ இங்கே டிவைடில் எதுவுமே இல்லை, 1. சேம் இங்கே போட்டு அதே ஃபார்மேட் தான் கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். 100 into x is 100x. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம இங்கே ஆல்ரெடி எக்ஸுக்கு 11x/10 கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஸ்டெப் நம்ம இங்கே ஃபாலோ பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக 11x divided by 10 மைனஸ் 10 divided by 100. இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம 11x divided by 10 சப்ஸ்டியூட் பண்ணலாம். டு அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்?
இந்த டிவைடட் பை 1 வேணாம். இங்கே பாருங்கள், எக்ஸு மைனஸ் 10% எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸு இந்த 10% வந்து 10/100ன்னு ரைட் பண்ணலாம் இன்டூ எக்ஸ் இல்லையா. இப்போ இந்த எக்ஸ்ன்னு இருக்கிற இடத்துல நம்ம 11x/100 இன்க்ரீஸ் ஆகும்போது போட்டு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வேல்யூ எடுத்து நான் சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். ஓகேங்களா, 11x/100 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன், 11x/10 மைனஸ் இதை நம்ம டேரெக்டாக மல்டிபிள் பண்ணலாம் இல்லையா. இது ரெண்டும் என்ன ஆப்ரேஷனில் இருக்குதுன்னு பார்த்தோன்னா மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ டேரெக்டாக 10 × 11 is 110x/100 × 10 is 1000. மல்டிபிள் பண்ணால் 1000 வரும் இல்லையா. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ நம்ம என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம். அப்போது ரிமைனிங் என்ன இருக்குது, 11x/10 மைனஸ் 11x/100. Do you understand students? ஸோ இப்போது இந்த நம்பருக்குள்ளே இப்போ இங்கே மைனஸ் ஆப்ரேஷன் இருக்குது, இங்கே 100 இருக்குது, இங்கே 10 இருக்குது. டினாமினேட்டர் ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது கிராஸ் ப்ராடக்ட். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். இந்த 10 கூட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணால் 100 வரும்னு பார்த்தோன்னா 10 மல்டிபிள் பண்ணலாம். ஸோ அப்போ அதே 10 நியூமரேட்டர் கூட நம்ம மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அது மாதிரி மல்டிபிள் பண்ணும்போது 11 × 10 is 110x மைனஸ் 11x/100. ஸோ நீங்கள் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணி போட்டாலும் இதே ஆன்சர் தான் வரும். இங்கே டினாமினேட்டர் சேமாக இருந்தால் என்ன பண்ணுவோம், நியூமரேட்டரை டேரெக்டாக சப்ராக்ட் பண்ணிப்போம். அப்போது 11 × 10 is 110x மைனஸ் 11x. டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால அதை அப்படியே எடுத்து போட்டுப்போம். Do understand students? இப்போ இதை சப்ராக்ட் பண்ணுங்கள். 110xலேருந்து 11x சப்ராக்ட் பண்ணால் 99x/100ன்னு வரும். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டிக்ரீஸ்டு 10% நம்மளுக்கு டிக்ரீஸாக இருக்கும்போது இந்த வேல்யூ கிடைக்குது. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியல் இன்கம்மை நம்ம எக்ஸ் என்னான்னு கொடுக்கல, அதனால் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ 10% இன்க்ரீஸ் ஆகும்போது அதோடைய வேல்யூ அதோடைய அமௌண்ட் எவ்வளோ, 10% டிக்ரீஸ் ஆகும்போது அதோடைய அமௌண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா அதோடைய சேஞ்சஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா. சேஞ்சஸ் இன் ஹிஸ் இன்கம். சேஞ்ச் இன் ஹிஸ் இன்கம். நம்ம இனிஷியல் இன்கம் என்னன்னு எடுத்துக்கிட்டோம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் இல்லையா. டிக்ரீஸ் ஆகும்போது இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா. என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 99x/100 அப்படின்றத கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஓகேங்களா. ஸோ இப்போ டினாமினேட்டர் எதுவுமே இல்லை. ஸோ 1 டேக் கிராஸ் ப்ராடக்ட் 100 × x is 100x மைனஸ் 99x/1 × 100 is 100. ஸோ சப்ராக்ட் பண்ண 100ல் 99 சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும், ஒன்று தான் வரும். ஸோ x/100 இது எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா நெட் சேஞ்ச் இன் ஹிஸ் இன்கம். ஓகேங்களா. ஸோ இப்போ இதை நம்ம பர்சன்டேஜில் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பர்சன்டேஜ் சேஞ்ச் is equal to change in his income divided by initial income. ஸோ இனிஷியல் இன்கம் நம்ம என்னென்னு எடுத்தோம், எக்ஸ்ன்னு எடுத்தோம் இல்லையா. ஸோ அதுதான் டிவைட் பண்ண போகிறோம். இனிஷியல் இன்கம் இன்ட்டு 100%. ஸோ இங்கே எதுக்கு நான் இன்ட்டு 100% போட்டிருக்கேன் அப்படின்னா அந்த பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் 100 வந்து மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா. நம்மளுக்கு கிவனில் 10% கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 10/100. ஓகேங்களா. ஸோ இந்த பர்சன்டேஜ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா 100 மல்டிபிள் பண்ண போகிறோம். பர்சன்டேஜ் கிவனில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா /100. ஓகேங்களா. சேஞ்ச் இன் ஹிஸ் இன்கம் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா x/100 ஹோல் டிவைடட் பை இனிஷியல் இன்கம் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் இல்லையா, எக்ஸ் இன்ட்டு 100%. ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இங்கே டிவைடில் இருக்குது. ஸோ இந்த x/100 அப்படியே எடுத்துக்கிட்டோம். இப்போ x/100 எடுத்துட்டோம்னா ரிமைனிங் இந்த இடத்துல என்ன இருக்கும், 1 இருக்கும். இப்போ ரைட் பண்ணும்போது 1 × 100 is 100. இப்போ ரைட் பண்ணும்போது 100/x இருக்கும் இல்லையா. ஸோ இதில் 100% divided by x. x கேன்சல் பண்ணிடலாம், 100 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 1 இருக்கும். ஸோ 1%. ஓகேங்களா. therefore income of the person is reduced by 1%. That's all students. Do you understand?
ஸோ சம் பார்க்க தான் பெருசாக இருக்கும், நான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி டிக்ரீஸ் ஃபார்மேட் யூஸ் பண்ண போகிறோம். டிக்ரீஸ் யூஸ் பண்ணிவிட்டு சேஞ்ச் இன் ஹிஸ் இன்கம், அவங்களோட இன்கமில் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குன்னு போட்டுட்டு ஃபைனலாக பர்சன்டேஜ் போட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாமே ஓவர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம எக்ஸசைஸ் 4.1 பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், டேக் கேர்.